அறிவியல் பொருளியல் கலையியல் பொதுவியல் அனைத்திலும் நிலைப்பது நம் சாயியின் வாழ்வியல். அறிவியல் பொருளியல் கலையியல் பொதுவியல் அனைத்திலும் நிலைப்பது நம் சாயியின் வாழ்வியல். சாயியின் வாழ்வியல், சாயியின் வாழ்வியல். சாய்ராம் ஜெய் சாய்ராம், சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம். அன்னை மண்ணின் பசும் வயல் பேண் தகைமை புவியியல் அனைத்துமாய் அமைந்தது நம் சாயியின் வாழ்வியல். அன்னை மண்ணின் பசும் வயல் பேண் தகைமை புவியியல் அனைத்துமாய் அமைந்தது நம் சாயியின் வாழ்வியல். சாயியின் வாழ்வியல், சாயியின் வாழ்வியல். ஷிரடி சாய் அருளிய வாழ்வியல் நிகழ்ச்சி மூலமாக சாய் குழந்தைகளான உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்மளுடைய சத்குரு சாய் அவர்களுடைய பாதங்களில் நமஸ்கரித்து முழுமையான சரணாகதியை அர்ப்பணித்து இந்த நிகழ்ச்சியை துவங்குவோமாக. அவர் சொல்லிக் கொடுத்த பல அருமையான நமக்கு உதவக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் நாம் வெற்றி அடையக்கூடிய வழிமுறைகள், அந்த உபதேசங்கள், பொன்மொழிகள் எல்லாத்தையும் கற்றுக்க போகிறோம். ஓம் அத்யுன்னத புனிஜ்வாலாம் ஆக்னைவ நிவர்த்தகாய நமஹ. ஓம் ஷீரடி மசூதியில் உள்ள துனி என்னும் அக்னி குண்டத்திலிருந்து ஜுவாலை வெகு உயரமாய் கிளம்பியதை தனது ஆணையாலே அடக்கின சாயிக்கு நமஸ்காரம். ஓம் அத்யுன்னத துணிஜ்வாலாம் ஆக்ஞைவ நிவர்த்தகாய நமஹ. கங்கைதனை பதப்பிரவாகம் செய்திடும் சாயி, கங்கை மங்கை சிரம் தரித்த சிவமே சாயி, தங்கமும் ஓடும் ஒன்று என்று எண்ணிடும் சாயி, அங்கியாக கப்பனி தன்னை அணிந்திடும் சாயி, எங்கும் எதிலும் வியாபித்து நின்றிடும் சாயி, எங்கள் உள்ளம் உயர்ந்திட உபதேசிக்கும் சாயி. ஷிரடி சாய் சத்சரிதம் அத்தியாயம் 1 வாக்கியம் 56. காதுகள் சாயின் கீர்த்தியை கேட்கட்டும், சித்தம் மனக்கண்ணில் சாயின் உருவத்தை கொணர்ந்து நிறுத்தி அகண்டமாக இடைவிடாமல் தியானம் செய்யட்டும், சம்சார பந்தம் தானாகவே கீழே விழும். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். காதுகள் சாயின் கீர்த்தியை கேட்கட்டும், சித்தம் மனக்கண்ணில் சாயின் உருவத்தை கொணர்ந்து நிறுத்தி அகண்டமாக 24/7/365 இடைவிடாமல் தியானம் செய்யட்டும், சம்சார பந்தம் தானாகவே கீழே விழும். இதில் ரொம்ப அழகான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய சிந்தனை, அந்த சிந்தனை எப்போவுமே ஒரு கான்சன்ட்ரேஷன், ஒரு விஷயத்தில் முழுமையாக ஈடுபட வேண்டும். அட்டென்ஷன். குழந்தைங்கள்ட்ட நம்ம என்ன சொல்லுவோம், உனக்கு கிளாஸில் அட்டென்ஷனே போடல, அதனால தான் உனக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லை. மிஸ்ஸு சொன்னது ஏதானு உனக்கு பாதி புரிஞ்சுதா புரியலையா, எப்படி இப்படி தப்பு தப்பாக பண்ணுற அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்கிறோம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய சிந்தனையை அங்கே இங்கே தாவ விட்டு நமக்கு முக்கியமான அற்புதமான அந்த நேரத்தை விரயம் பண்ணி, அந்த விரயத்தில் விளைந்த தேவையில்லாத சிந்தனைகளை நிறைய ஏற்றி வச்சு அது மூலமாக வரக்கூடிய விரயங்களையும் தேவையில்லாத விஷயங்களையும் தீமையான எண்ணங்களையும் வளர்த்து கொள்கிறோம். அதுக்கு தான் இந்த இடத்துல அழகாக சொல்லிருக்கு காது. இந்த காதுலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் உன்னுடைய சிந்தனையை பாதிக்கும். அதனால் காதுகள் சாயின் கீர்த்தியை கேட்கட்டும்.
அவருடைய அருமையும் பெருமையும் நாமாவளியும் புகழையும் கேட்க 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 அவர் நமக்குள்ள விஸ்வரூபமாக இருப்பதை உணர்ந்து நம்மளுடைய ஆற்றல் நமக்கு புரியும். அந்த ஆற்றலை உணரக்கூடிய அந்த வழி கிடைக்கும். அதனால் காதுகள் சாயின் கீர்த்தியை கேட்கட்டும். சித்தம் மனக்கண்ணில் சாயின் உருவத்தை கொண்டு நிறுத்தி மனசு என்ன பண்ணோம், முழுமையாக அவர்கிட்ட கொடுத்துட்டு எப்போவுமே அந்த ரூபத்தை மனதில் கொண்டு நிறுத்தி அகண்டமாக தியானம் செய்யட்டும். இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா, கடவுள், இறையாற்றல், இயற்கை, யூனிவர்சல் எனர்ஜி, அதாவது அந்த பிரபஞ்ச ஆற்றல் எல்லாமே ஆற்றல், உருவமற்றது, அருவமான அந்த ஆற்றலை ஒரு உருவம் கொடுத்து நாம் வழிபடுறது மனிதனுடைய இயல்பு. ஏன்னா கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு பொருள் டக்குன்னு ஒரு மனிதனுடைய மனதில் போய் அது அப்படியே இயல்பாக இயற்கையாக ஒட்டிக்கும். ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி, ஒரு உடும்பு மாதிரி. அப்படி நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பேராற்றல் மனித ரூபம் எடுத்து ஷிரடியில் அவதரித்து நமக்கு சத்குருவாக வந்த அந்த ரூபத்தை மனதில் நிறுத்தி அந்த சித்தத்தில் கொண்டு வரும்பொழுது என்ன ஆகும்னா, இயல்பாக இயற்கையாக அந்த சிந்தனை அவர் மேலே போய் ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து எழும்ப ஆரம்பிக்கும். அப்போது அகண்டமாக, நான் ஏற்கனவே நம்மளுடைய மற்ற வாக்கியங்களில் பார்த்தோம், நாம் ஒரு எண்ணமும் ஒரு சிந்தனையும் அந்த இறைவனின் ஒரு எண்ணமாக, அவர் மூலமாக நமக்கு கிடைத்த ஆற்றலாக, அருளாக நாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். காதுகள் சாயின் கீர்த்தியை கேட்கும் பொழுது அது நமது எண்ணத்தை சரியான வழியில் பாதிக்கும், சரியான வழியில் கொண்டு செலுத்தும். அதே போல் நம்மளுடைய சித்தம், அதாவது மனக்கண்ணில் நமக்கு மனித ரூபம் எடுத்து அருள் பாலிக்கும் சாயை நினைத்து கொள்ளும் பொழுது அகண்டமாக, அப்படின்னா எப்போவுமே அவருடைய எண்ணம் தான். அப்போது நம்முடைய மனம் மாயை கிட்ட போகாது, மாயையால் ஏமாற்றப்பட முடியாது, மாயையோட வலைக்குள்ளே போகாது. அப்போது எது நிஜமோ அதைத்தான் அந்த மனம் சிந்திக்கும். அதுக்கு நமக்கு என்ன ஷார்ட்கட்டு, எப்போவுமே அவரை நினச்சி கொண்டே இருக்கிறது. அவரை நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது, சத்குருவை நம்மளுடைய மனக்கண்ணில் நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது, ஒவ்வொரு எண்ணமும் அவருக்கு இயல்பாக நேச்சுரலாக அவருடைய ஆதார விந்தத்துலேருந்து தான் நமக்கு துவங்கும். அப்போ அது தவறாக வரத்துக்கான வாய்ப்பில்லை. மாயையிலேருந்து ஈஸியாக நாம் வெளியில் வந்துடலாம். அப்போது என்ன ஆகும், சம்சார பந்தம் தானாக கீழே விழும். சம்சார பந்தம்ங்கிறது தான் பெரிய மாயை. என்ன ஆகும்னா, இது எனக்கு சொந்தம், என்னது அப்படிங்கிறது தான் பெரிய மாயை. நாமளே நமக்கு சொந்தம் இல்லையே, நாமளே அந்த இறைவனுடைய படைப்பு, நம்முடைய ஆத்மா எல்லாம் அவரோடது. இந்த உலகத்தில் நமக்கு கிடைச்ச ஒரு சின்ன காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயம். அப்போது என்னது உன்னதுங்கிற அந்த வித்தியாசங்கள் போகணுன்னா, முழுமையாக நாம் அவகிட்ட சரணம் அடையணுன்னா, காதையும் எண்ணத்தையும் அவர்கிட்ட கொடுக்கும் பொழுது இயல்பாக இந்த மாயையிலேருந்து விடுபட்டுருவோம். மாயையிலேருந்து விடுபடும் பொழுது சம்சார பந்தத்திலேருந்து விடுபட்டுருவோம். அப்போ என்ன ஆகும், எல்லாம் இயல்பாக இயற்கையாக சந்தோஷமாக நடக்கும். ஓம் அத்வல்பன மகா சர்ப்லாதபி பத்தா சுரக்ஷத்ரே நமஹ. ஓம் வெகு கொடிய மகா சர்ப்பத்தினின்றும் பக்தர்களை செவ்வனே ரட்சிக்கும் சாயிக்கு நமஸ்காரம். ஓம் அத்யுல்பன மகா சல்பாதவி பக்த சுரேஷித்ரே நமஹ. பேன் தகைமை வாழ்வு முறை விழிப்புணர்வுக்காக. நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் சமூகத்தில் உங்களால் மாற்றத்தை ஏற்படுத்த இயலாது.
பேன் தகைமை வாழ்வு முறையே மனித வாழ்வை இனி காக்க வல்லது. வல்லுனர்கள் கற்றுக் கொடுக்க முடியாததை மரங்களும் கற்களும் பயிற்றுவிக்கும். அந்த படிப்பினையே பேன் தகைமை என்கிறோம். Hi everybody! I'm a progress magnet. I'm a goodness magnet. I can attract all good. ஓராண்டும் டிசம்பர் 15 தேதிக்கு மேலே தனுர்மாசம்னு சிறப்பாக எல்லா இடங்களிலும் கொண்டாடப்படுகிறது. அதுக்கு காரணம் மார்கழி மாதங்களில் மார்கழி ஆவேன் கிருஷ்ணன் சொன்னது ஒரு காரணம். அந்த மாதத்தில் விடியற்காலையில் பல இடங்களில் நாம சங்கீர்த்தனங்கள் நடக்கிறது. கோயில்களெல்லாம் விசேஷ பூஜைகள் நடக்கின்றன. சாய் பக்தர்களை பொறுத்தவரையில் அந்த மாதத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அதாவது 1918 பாபா மகாசமாதி அடைந்தார். ஆனால் அதற்கு முன்பே 1886ஆம் ஆண்டே பாபா இந்த உலகத்தை விட்டு போய்விட வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருந்தது அவருக்கு. 1886 ஆண்டு இந்த மார்கழி மாதத்தில் ஒரு தினம் அவர் 3 தினங்கள் தன் உடலை விட்டுவிட்டு வெளியே சென்று விட்டார். அதாவது உடல் பிரேதமாக வெளியே கிடந்தது. அவர் வெளியே சென்று விட்டார். பக்தர் மகள் சபாதியை 3 தினங்கள் அதை பாதுகாக்கும்படி சொன்னார். 3 தினங்களுக்கு பிறகு அவர் வரவில்லை என்றால் அந்த உடலை அடக்கம் செய்துவிட முடியும் சொல்லிவிட்டு சென்று விட்டார். பல ஆட்சேபனைகளையும் மீறி பக்தர் மகள் சபாதி அந்த உடலை பாதுகாத்தார். 3வது தினம் அவர் திரும்பவும் அந்த உடலுக்குள் பிரவேசித்து அதற்கு பிறகு அவருடைய அருளாட்சி துவங்கியது. பல பக்தர்களை காப்பாற்றி வந்தார், அருள் புரிந்து வந்தார் என்பது வரலாற்றில் தெரிகிறது. அதை சாய் சகஸ்ரநாமாவளியில் அவசிஷ்ட சுகாரியார்த்தம் தெக்த தேகம் பிரவிஷ்டவதே நமகா, அதாவது தான் உலகத்தில் எந்த காரியத்துக்காக வந்தோமோ அந்த காரியம் செய்ய வேண்டியிருப்பதால் விட்டுவிட்ட உடலை விட்டு மீண்டும் உடலுக்குள் பிரவேசித்தார் என்பது ஒரு பொருள். அதையே பின்னர் சகஸ்ரநாமாவளி 2 இடத்தில் கூறுகிறார்கள். வஸ்திரவத் பவிர்வீக்ஷே ஸ்வேச்சா தெக்த கலேபராய நமகாம். உடலை ஒரு உடை போல் எண்ணி அதை கயிற்றி வைத்துவிட்டு மீண்டும் அதற்குள் பிரவேசித்தவர் என்று பெயர். வஸ்திரவத் தேகமுத்சர்ஜே புனர்தேகம் பிரவிஷ்டவதே நமகா என்பது. உடையைப் போல் உடலை கயிற்றுவிட்டு மீண்டும் அதற்குள் பிரவேசித்தவர் என்று 2 நாமாவளிகள். இது ஒரு மிக முக்கியமான ஒரு இது. அதாவது பல மகான்கள் பிரம்மஞானம் ஆத்மானுபவம் பெற்று அத்துடன் அவர்கள் சென்று விடுகிறார்கள். ஆனால் சில மகான்கள் உலகத்தின் மக்களின் நன்மையை கருதி அவர்களுக்கு பல நலன்கள் புரிய வேண்டும் என்று தாம் ஆத்மானுபவம் பெற்ற போதும் எல்லோரும் அந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்று, எல்லோரும் இன்புற வேண்டும் என்று உலகத்திலே சஞ்சரித்து வருகிறார்கள். அத்தகைய மகான்களில் ஒருவர் சாய்பாபா இதை எடுத்து காட்டுகிறது. ஓம் அதிதீவிர தபஸ்தப்தாய நமஹ. ஓம் வெகு தீவிரமாக தவம் செய்த சாயிக்கு நமஸ்காரம். ஓம் அதிதீவ தபஸ்தப்தாய நமஹ. ராமகிருஷ்ண ருத்ர பிரம்ம மாருத சாயி ராகதாளத்தோடு நடனம் புரிந்திடும் சாயி, தேகத்தினின் அகமும் புறமும் பயணிக்கும் சாயி, தேக ஆரோக்கியத்தின் திவ்ய மருந்தே சாயி, குருவின் பூரண அருளுடனே மிளிர்ந்திடும் சாயி, குருஸ்தானத்தில் அமர்ந்து ஆசி வழங்கிடும் சாயி.
முதல் அத்தியாயம் 57வது வாக்கியம் ஷிரடி சாய் சத்சரிதம். உடல் மனம் செல்வம் அனைத்தையும் சத்குருவின் பாத கமலங்களில் சமர்ப்பணம் செய்துவிட்டு வாழ்நாள் முழுவதும் குரு சேவை செய்வோம். 57வது வாக்கியம் அத்தியாயம் 1. உடல் மனம் செல்வம் அனைத்தையும் சத்குருவின் பாத கமலங்களில் சமர்ப்பணம் செய்துவிட்டு வாழ்நாள் முழுவதும் குரு சேவை செய்வோம். உடல் மனம் ஏற்கனவே பார்த்தோம். ஒரு மனிதன் இறைவனின் படைப்பாக படைக்கப்பட்டு இறைவன் அந்த கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு வெஹிக்கிள் ஃபார் மேன் இஸ் பாடி அண்ட் மைண்ட். அந்த தேருக்கு 2 சக்கரம். அந்த இறைவன் மனித ரூபமாக இருக்கக்கூடிய இந்த தேர், மனித தேர், அந்த தேருக்கு தேரோட்டியாக இறைவன் உள்ளே இருக்கிறதுனால அந்த 2 சக்கரம் தான் உடலும் மனமும். அந்த உடலும் மனமும் அவருக்கு அர்ப்பணம் செய்யும் பொழுது செல்வம் அது என்னது? அது பை ப்ராடக்ட், அது முதல் ரிசல்ட் கிடையாது. நாம் சஸ்டெயினபிள் லைஃப் ஸ்டைலில் ரைச்சஸ் பாத்தில் போகும் பொழுது அனைத்து செல்வங்களும் உங்களுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. இந்த அபண்டன்ஸ், இந்த பேராற்றல், இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வளமும், இயற்கையான வளம், மனித வளம், அப்புறம் செல்வம், பண பலம் எல்லாமே இயல்பாக இயற்கையாக மனிதனுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மை உணரும் பொழுது செல்வம்ங்கிறது ஒரு குறிக்கோள் கிடையாது. அந்த இறைவன் நமது எண்ணமாக இருப்பது தான் நம்மளுடைய குறிக்கோள். மனிதனாக முழுமையாக வாழ வேண்டும் என்பது தான் நம்மளுடைய குறிக்கோள். அப்போது இந்த 3ஐயும் அவர் கொடுத்தது அவருக்கே கொடுத்துடுறோம். அப்போது எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை? எவ்வளவு சிறப்பாக, எவ்வளவு மேம்பாடாக, எவ்வளவு வளமையாக இருக்கும் என்பதை உணர்வீர்கள். அவருடைய பாத கமலத்தில் கொடுத்துட்டு நாம் என்ன பண்ணணும்? வாழ்நாள் முழுதும் குரு சேவை செய்வோம். இதுதான் அகெயின் சஸ்டெயினபிலிட்டி ஆஃப் பேசிக் பிரின்சிபல். இயற்கையின் வடிவமைப்பான பேன் தலைமை வாழ்வு முறை தனி மனித வாழ்வு முறையாகவும் சிந்தனை முறையாகவும் மாறுகையில் ஒவ்வொரு தனி மனிதனும் தான் எவ்வளவு அற்புதமாய் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்கிறான். ஒரு உதாரணமாக திகழ்வது மற்றவர்களை ஊக்குவிப்பதற்கான பிரதான வழி மட்டுமன்று, அதற்கான ஒரே வழியுமாகும். அவ்வழியே பெண்தகைமை வாழ்வு முறையாகும். Hi everybody! I'm a progress magnet. I'm a goodness magnet. I can attract all good. குரு சேவைனா என்னது? குரு அந்த டார்க்னஸ், அஞ்ஞானம் என்ற அந்த இருளை போக்கக்கூடியவர் குரு. மாயை என்ற அஞ்ஞானத்தை போக்கக்கூடிய அந்த பேரொளி, அதுதான் நம்மளுடைய சத்குரு. அந்த ஒளி, இருள்ங்கிறது நாம் இன்றைக்கி பார்க்குற டார்க்னஸ் இல்லை, நைட்டில் வர டார்க்னஸ் இல்லை. மனிதனுடைய மனதில் அஞ்ஞானமாக தேவையில்லாத எண்ணங்களாக ஒரு மனிதனின் வளர்ச்சியை பின்னோக்கி தள்ளக்கூடிய எண்ணங்களான மாயையான தேவையில்லாத எண்ணங்கள் தான் அந்த டார்க்னஸ், அந்த இருள், அந்த அஞ்ஞானம். அந்த ஞானத்தை அஞ்ஞானத்திலிருந்து வெளிக்கொணரும் அந்த ஒளி, அவர்தான் சத்குரு. அந்த சத்குருக்கு சேவை செய்வோம்னா என்னது?
அவர் சொல்கிறபடி நடப்பது, அந்த குரு மற்றவர்கள் உள்ளே இருப்பதை உணர்வது. அப்போ ஒரு சக மனிதனுக்கும் குருவிற்கு சேவை பண்ணுவதாக எண்ணி சேவை பண்ணுவது. ஆனால் நார்மலாக மக்கள்கிட்ட சொன்னால் நீ ரொம்ப நல்லவனாக இருந்தால் நல்லதுன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் நல்லவனாக இருந்தால் ஏமாத்திடுவாங்கப்பா அப்படின்னு சொல்கிறத நான் காதுபட கேட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு பாபாவோட சத்திய வாக்கை சொல்லக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக, அவரோட வழியில், சத்தியமான வழியில் நிஜத்தை பின்பற்றும் பொழுது அந்த சத்குரு உங்களுக்கு காவலாக எல்லா டைரெக்ஷன்லையும் இருப்பார். 360 degrees 365 days 24/7 ஒரு க்ஷணம், ஒரு பிராணன், ஒரு பிரெத் சாயி உங்களுக்கு காவலாக இருக்கும் பொழுது என்ன உங்களுக்கு நடக்கும்? உடல், மனம், செல்வம் அனைத்தையும் சத்குருவின் பாத கமலங்களில் சமர்ப்பணம் செய்துவிட்டு வாழ்நாள் முழுவதும் குரு சேவை செய்வோம். நமக்கு அவர்கிட்டேந்து வந்த எல்லாவற்றையும் அவருக்கு நம்ம கொடுத்த கிஃப்டாக அர்ப்பணம் பண்ணி அவருடைய எண்ணம் மூலமாக செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முழுமை அடையும். அப்போ சக மனிதர்களில் இருக்கும் அந்த இறைத்தன்மையை, அந்த இயற்கையின் பேராற்றலை உணரும் பொழுது அதுக்கு எந்த ஒரு பாதிப்பு நடத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் செய்ய மாட்டோம். இயல்பாக அப்படித்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ அடுத்தவர்களை புண்படுத்தக்கூடிய, இல்லை ஒரு வெறுப்பு தரக்கூடிய, இல்லை அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை இயல்பாக நாம் செய்யக்கூடிய வாய்ப்பை நமக்கு கொடுக்கவே இல்லை இயற்கை. நம்மளுடைய மாயையில் உட்படும் பொழுது தான் தெரியாதவற்றை, தவறானவற்றை செய்ய பழகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய எல்லாவற்றையும் அவருடைய அந்த பாத கமலங்களில் சமர்ப்பணம் செய்துவிட்டு, இந்த உடல், மனம் எல்லாமே உங்களுக்கே கொடுத்துட்றேன். செல்வம் எப்படியுமே அது நீங்கள் எங்களுக்கு கொடுக்கறது, அதையும் உங்களுக்கே நான் கொடுக்கும் பொழுது இயல்பாக, இயற்கையாக இந்த உலகத்தை காக்கக்கூடிய எல்லா வழிமுறைகளும் நமக்கு புலப்படும். இயல்பாக, இயற்கையாக வாழும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனுஷன் சஸ்டெயினபிள் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே தான் வாழறான். அதை தான் இவர் சொல்வார். ஏன்னா இந்த மாயைக்குள்ளே போகாமல் இருப்பதற்காக தான் இந்த கோட்பாடுகள். உன்னுடைய மனசை அவர்கிட்ட கொடுத்துட்டா அவரை மீறி உன்னுடைய மனம் வேறு ஒரு எண்ணத்துக்குள்ளே போகாது. அப்போ ரெகுலராக அந்த சிஸ்டம்குள்ளே வரும் பொழுது உன்னுடைய மனம் இயல்பாக அந்த ரைச்சஸ் பாத், அந்த மாரல் லா, பாபா சொன்ன இன்எக்ஸாரபிள் மாரல் லாவை அழகாக கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு பாதையில் அது நின்றுடும். அப்போ அந்த தேர் கரெக்டான பாதையில் இருக்குது, தேரோட்டி அவர். அப்புறம் நமக்கு என்ன கவலை? உடலும் மனமும் அவர்கிட்ட கொடுத்துட்டோம். அதுலேருந்து வரக்கூடிய எல்லா அனைத்து செல்வங்களும் நமக்கு தான் சொல்லிட்டாரு. அப்போ அதுவும் நமக்கு கிடைக்க போகுது. அப்போ எவ்வளவு அழகான ஒரு படைப்பு இந்த மனித படைப்பு. ஓம் அதிநம்ர சுபாவகாய நமஹ. ஓம் சுபாகமாகவே மிகுந்த வணக்கம் உள்ள சாயிக்கு நமஸ்காரம். ஓம் அதிநம்ப ஸ்வபாவகாய நமஹ. யாம் இருக்க பயமேன் என மொழிந்த நல் சாயி, யாதுமாகி நின்று எமை காத்திடும் சாயி, விண்ணப்பம் ஏற்று நிறைவேற்றிடும் சாயி, திண்ணமான நம்பிக்கையே பொறுமையே சாயி, உமது பாதம் தன்னில் பணிந்தோம் அன்புடன் சாயி, எமது வாழ்வு சிறக்க அருள் புரிந்திடும் சாயி.